அதாவது 4500 வாட்ஸ் போடுறோம்னா, 4500 வாட்ஸும் புரொடக்ஷன் ஆகுது. இதான் நல்ல குவாலிட்டியான பேனலுக்கு ஒரு அடையாளம். நிறைய பெரிய கம்பெனிகள் விளம்பரம் பண்றத நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். விலைய மட்டும் தான் குறிப்பா அவங்க குறிப்பிடுறாங்க. 3 கிலோவாட்டு 1,85,000 மானியம் போக 1,10,000 அப்படின்னு மிகப்பெரிய கம்பெனியே விளம்பரம் பண்ணியிருக்கிறாங்க. சரி என்னதான் குடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேனல் குவாலிட்டியில காம்ப்ரமைஸ் பண்றாங்க நம்பர் 1. டயர் 1 கிரேடு போட மாட்டேங்கிறாங்க. அப்ப விலைய குறைச்சிட்டாங்கன்னா, விலை ஒரு 2க்கும் நல்ல தரமான ஒரு பொருளுக்கும், கொஞ்சம் தரம் குறைஞ்ச பொருளுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 5000 இருக்கும். நம்ம வீட்டுக்கு மிக தரமான பொருள போடுறதுக்கு ஒரு 5000 கூட கொடுக்க மாட்டோமா? நிறைய கஸ்டமருடைய கேள்வி அதான். அத புரிஞ்சுக்கிறாம என்ன பண்ணிடுறாங்க, போய் சிக்கல்ல மாட்டிக்கிறாங்க. இப்ப நம்ம பண்றது என்னன்னா, ஏ கிரேடு டயர் 1 நீங்க 4400 வாட்ஸ் போட்டீங்கன்னா, 4400 வாட்ஸும் புரொடக்ஷன் ஆகும். நல்ல வெயில் அடிக்கிற காலங்கள்ல. ஒரு நாள்ல வந்து 4.2 யூனிட் அப்படின்னா, 4.5லேருந்து 5 யூனிட் புரொடக்ஷன் ஆகுது. இதுதான் நம்ம குடுக்குற அஷ்யூரன்ஸ். அதே மாரி ஹைட் ஸ்ட்ரக்சர் போட்டு குடுத்துர்றோம். கான்கிரீட் முதற்கொண்டு நம்மளே பண்ணி குடுத்துர்றோம். லைட்னிங் அரஸ்ட் 10 ஃபீட் போல்ல பண்ணி குடுத்துர்றோம். அதே மாரி எர்த்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணுக்கும் டெடிகேட்டட் எர்த்து. இப்ப நீங்க வந்து சோலார் பேனலுக்கு ஒரு எர்த்திங் குடுக்குறீங்க அப்படின்னா, சோலார் பேனல்லேருந்து கொண்டு வந்து டிசி டிபில குடுத்து, அதிலேருந்து டைரக்ட்டா எர்த்துக்கு கொண்டு போய் குடுக்குறீங்க. எர்த்துக்கு வந்து எர்த் என்ஹான்சிங் கெமிக்கல்னு இருக்கு. அது போட்டீங்கன்னா தான் நம்ம குடுக்குற அந்த இண்டக்ஷன் கரண்ட் எல்லாம் நேரடியா பூமிக்குள்ளேயே போயிடும். அதே மாரி லைட்னிங் அரஸ்ட் வச்சிருக்கிறோமா, அதுக்கு இந்த எர்த்தோட கனெக்ட் பண்ணக்கூடாது. அதுக்கு தனியா ஒரு எர்த் போடுங்க. எர்த் போட்டு, அதுக்கு தனியா டெடிகேட்டடா ரியல் எர்த் கெமிக்கல் குடுத்து, அந்த எர்த் பிட் எதுவும் உடைஞ்சு போயிராம இருக்கிறதுக்கு HDPEல தனியா எர்த் பிட் சேம்பர்ன்னு இருக்கு. அத போட்டு குளோஸ் பண்ணிறணும். நாளைக்கு யாரோ போகும்போது கூட தடுக்கி விழுந்து கால கீழ கிழிச்சிறக்கூடாது. அதே நேரத்தில அந்த எர்த் பிட் மண்ணு மூடி வீணாயிறக்கூடாது. ரியல் எர்த் கெமிக்கல் வீணா போயிறக்கூடாது. இப்படி எல்லாத்துக்குமே சேஃப்டி. அதே மாரி வயரிங் குடுக்குறீங்களா, வயரிங் வந்து டிசி கேபிள் ஃபுல்லா MC4 கனெக்டர் குடுத்து க்ளோஸ் பண்ணி, லைன்ல கடிச்சு எந்த இடத்துலயும் லீக் ஆகாம பக்காவா குடுக்கணும். ஏசி கேபிளும் அது மாரி நீட்டா பண்ணி குடுத்துறணும். ஏசி கேபிளிங் குடுக்கும்போது, பில்டிங்கில ப்ராப்பரா எர்த்திங் இருக்கா? எந்த விதமான லீக்கேஜ் கரண்ட் இருக்கா? எல்லாத்தையுமே நீங்க செக் பண்ணி பார்த்துருங்க. அதே மாரி ஐசோலேட்டர் புரொடெக்ஷன் தனியா நீங்க வந்து ஆன் கிரிட் இன்வெர்ட்டருக்குன்னே பில்டிங்கில இருக்கிற ஐசோலேட்டர் இல்லாம, டெடிகேட்டடா ஒரு ஐசோலேட்டர் குடுங்க. ஒரு இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது ஹையஸ்ட் குவாலிட்டி மெட்டீரியல் குடுக்கணும். இன்ஸ்டாலேஷன் பெர்ஃபெக்ட்டா பண்ணணும். அப்பதான் லைஃப் லாங்கா இருக்கும். இப்ப நம்ம குடுக்குற இன்வெர்ட்டருக்கு பார்த்தீங்கன்னா, 10 வருஷம் ரீப்ளேஸ்மென்ட் வாரண்டி குடுத்துடுறாங்க. நிறைய இன்வெர்ட்டர் கம்பெனிக்காரங்க விலை கம்மியா குடுக்குறாங்க. 5 வருஷம் வாரண்டி, 6 வருஷம் வாரண்டி இந்த மாரி. வேணா நீங்க வந்து அடிஷனலா நீங்க வாரண்டி வந்து இன்கிரீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில ஒரு 4000 குறையும். அப்போ எதுலலாம் ரேட் காம்ப்ரமைஸ் பண்ணலாமோ, அதிலலாம் காம்ப்ரமைஸ் பண்றாங்க. அப்போ மார்க்கெட்ல நம்ம விலை குறைவான பொருள் தான் வேணும் அப்படின்னு போகும்போது நிறைய பொருள் இருக்கு. இந்த மாரி நம்ம ஒண்ணுக்கு டெடிகேட்டடா ஒர்க் பண்ணி, நம்ம வந்து தரையில போடுற எல்லாமே பிளாஸ்டரிங் முதற்கொண்டு பண்ணி குடுத்துர்றோம். ஒர்க்கும் ரொம்ப நீட்டா, பெர்ஃபெக்ட்டா பண்ணி குடுக்குறோம். குவாலிட்டியான மெட்டீரியல் சப்ளை பண்றோம். நீங்க புரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா, 100% புரொடக்ஷன் உங்களுக்கு எடுத்து குடுக்குறோம். இந்த மாரி பேனல கிளீன் பண்றது மட்டும் தான் உங்களுடைய வேலையா இருக்கும். அதுவும் 2 மாசத்துக்கு ஒருக்க. சப்போஸ் மழை வந்துருச்சுன்னா, அந்த மழை பெய்யக்கூடிய 4 மாதங்கள்ல நீங்க வந்து கிளீன் பண்ண வேண்டியதே இல்ல. மழை இல்லாத கோடை காலங்கள்ல அதிகமான தூசி இருந்துச்சுன்னா, அப்போ மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்து பேனல கிளீன் பண்ணி வைங்க. நம்ம ஒரே மெயின்டெனன்ஸ் இந்த ஆன் கிரிட் சிஸ்டத்தில நீங்க பேனல் கிளீன் பண்ற மாரி தான். இதுக்கு பேட்டரியும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. உங்களுக்கு நல்லா கிளியரா தெரியும். டைரக்ட்டா இதில புரொடக்ஷன் ஆகுற கரண்ட் ஈபி மீட்டர்ல போய் கனெக்ட் ஆயிடும். ஈபி மீட்டர்ல கனெக்ட் ஆயிருச்சுன்னா, ஈபி மீட்டர் வழியா நீங்க என்ன எலக்ட்ரிக்கல் அப்ளையன்ஸஸ் போட்டாலும் சரி, எல்லாமே சோலார்ல தான் ஓடும். இன்க்ளூடிங் யூபிஎஸ். நீங்க யூபிஎஸ் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க வீட்டுல, அதில சார்ஜ் ஆகுறது சோலார் கரண்ட் தான் சார்ஜ் ஆகும். கரண்ட் கட் ஆன உடனே 2 மணி நேரம், 3 மணி நேரம் எவ்வளோ நீங்க பேக்கப் குடுத்துருக்கிறீங்களோ, அவ்வளோ பேக்கப்பும் பேட்டரியிலேருந்து வந்துரும். சப்போஸ் நம்ம இப்போ வந்து ஒரு பேட்டரி பேக்கப் சிஸ்டம் குடுக்குறோம் MPPT மூலியமா. ஏன் அது குடுக்குறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேட்டரி பேக்கப் 3 மணி நேரம் இருந்தும், அதுக்கப்புறமும் கரண்ட் கட் ஆயிருக்கு சார். எங்க வீட்ல கரண்ட்டே இல்லாம போயிடுது. நாங்க 3,00,000 4,00,000 செலவு பண்ணி எங்க வீட்ல கரண்ட் இல்லாம இருக்கு. சோலார் போட்டு என்ன புண்ணியம்? அப்படின்னு கேட்கும்போது, அந்த பேக்கப்பும் உங்களுக்கு இன்கிரீஸ் பண்ணி தர்றதுக்கு தான் இந்த MPPT சிஸ்டத்த நம்ம பண்ணி குடுக்குறோம். அப்போ MPPT சிஸ்டத்த பண்ணி குடுக்கும்போது, உங்களுக்கு கன்டினியூயஸ் பேக்கப் 24 ஹவர்ஸ் வந்துருது. டே டைம்ல வந்து உங்களுக்கு 12 மணி நேரம் கரண்ட் இல்லாம இருந்தா கூட, அப்பயும் உங்களுக்கு கரண்ட் பேனல்லேருந்து டைரக்ட்டா புரொடக்ஷன் ஆகி வந்துரும். ஆன் கிரிட் சிஸ்டம் நீங்க யோசிக்கிற மாரி கரண்ட் இருக்கும்போது தான் நல்லா ஒர்க் ஆகும்.
கரண்ட்டு கட் ஆச்சுன்னா ஆன் கிரிட் சிஸ்டமும் ஆஃப் ஆகிடும். அதில் கனெக்ட் பண்ணியிருக்கிற எல்லா டிவைஸும் ஆஃப் ஆகிடும். அப்போ கரண்ட் இல்லாத நேரங்களில் பேக்கப் கொடுக்குறதுக்காக ஒரு எம்பிபிடி சிஸ்டம் போட்டு கொடுத்துட்றோம். 5 கிலோவாட்டு 10 கிலோவாட் சிஸ்டம் வரும்போது ஹைப்ரிட் சிஸ்டமே வந்துடுது. ஏன் அதை 3 கிலோவாட்டு 4 கிலோவாட்டுக்கு போட முடியல அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஹைப்ரிட் சிஸ்டத்தோட விலை வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. நார்மலாக ஒரு 50,000 ரூபாய்க்கு ஒரு சிஸ்டம் வாங்குறீங்கன்னா ஹைப்ரிட் சிஸ்டத்தோட விலை 1,00,000 இருக்கும். அதே மாதிரி அதுக்கப்புறம் பேட்டரி லித்தியம் ஃபெரஸ் பாஸ்பேட் பேட்டரி வாங்குறது அது ஒரு 1,25,000 வந்துடும். இப்படி ரொம்ப அதிகமான செலவு பண்ண வேண்டாம். நம்மக்கிட்ட இருக்கிற யூபிஎஸ் பேட்டரியவே நம்ம பேக்கப் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த எம்பிபிடி சிஸ்டம் போட்டு கொடுக்குறோம். அதேமாதிரி நாமக்கல்லில் நம்ம போட்டு கொடுத்துற சிஸ்டம் பக்காவாக ஒரு 4 கிலோவாட்டு வீட்டுக்கு 12,000 கரண்ட் பில் வந்தாலும் கரெக்டாக 400 மட்டும்தான் வரும். அதுக்கு மேலே கரண்ட் பில் வராது. இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு தேவையான மின்சாரத்தை 100% நீங்கள் சோலார்லேயே உற்பத்தி பண்ணலாம். வீட்டுக்கு எல்லா விதமான சலுகையும் லோனும் கொடுக்குறாங்க. வாங்கி பயன்பெறுங்க.